லைஃப்பில் சீக்கிரமாக முடிவெடுத்து சீக்கிரமாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இல்லைன்னா நீ இந்த சான்ஸை இழந்துருவ. எப்பவுமே முடிவெடுக்கிறதுக்கு நீ டிலே பண்ணாத. டிசிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காத. டிசிஷனை சீக்கிரமாக எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரோக்ரஸ் பண்ணு. இந்த மாதிரி நிறைய ஹூக் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள்லேருந்து, நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், நம்ம மென்டார்ஸ் எல்லாருமே, ஏன் இப்போல்லாம் ஜென்சி கிட்ஸு நமக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லா அட்வைஸ்லேயும் காமனாக இருக்க பாயிண்ட் என்னென்னா டிசிஷன் ப்ளஸ் அர்ஜென்சி. ஒரு டிசிஷனை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லார்கிட்டேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய தியரிஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறத டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட் என்னென்னா அது வந்து எமோஷ்னல் ஸ்டேட் தான். ஏன்னா இந்த எமோஷ்னல் ஸ்டேட்டில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுனால நிறையான தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மாக இந்த ஒரு பாயிண்ட்னால நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன்னு நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஏன்டா இந்த டிசிஷன் எடுத்தோன்னு ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் எமோஷ்னல் ஸ்டேட்டில் முடிவு எடுக்கும்போது. அதே மாதிரி எமோஷ்னல் ஸ்டேட்டில் முடிவு எடுக்கிற 95% ஆஃப் டெசிஷன்ஸ் நமக்கு ரெக்ரெட்டை தான் கொடுத்துருக்குன்னு அசஸ்மெண்ட்ஸில் நிரூபணத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரம் எமோஷ்னல் ஸ்டேட்டில் நீங்கள் முடிவெடுக்கும்போது பயஸ்டாக முடிவெடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது.